ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு டெய்லி vlog பார்த்துடலாம். டியூஸ்டேன்றதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டு கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோலத்துக்குன்னே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபேன் பேசிஸ் இருக்காங்க. அப்படி இருந்தால் தாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை பண்ணணுன்ற ஆர்வமும் வருது. நான் எழுந்தது மட்டும் இல்லாமல் சின்னவரும் என் கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க. மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு நான் மோஸ்ட்லி தம்பிக்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அவனுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லாதனால பட்டர் பாப்கார்ன் தான் ரெடி பண்ணி இன்றைக்கி அவனுக்கு கொடுத்துருந்தேன். அவனுக்கும் பாப்கார்ன்னால் ரொம்ப பிடிக்கும். அவனும் வாங்கிட்டு வேகமாக சாப்பிட்றதுக்கு போயிட்டான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தாங்க செஞ்சுருந்தேன். பூரியும் செஞ்சு கொடுத்துருந்தேன். அவனுக்கு பூரியும் அவனோட ஃபேவரெட்டு தான். அதையும் வாங்கிட்டு அவர் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சின்னவர் இடையில ஒரு வேலை பண்ணிட்டாரு. பைக்கில் ஃப்ரண்ட்டில் ஷாப்போட கீ போட்டிருந்தேன். அதை எடுத்து எங்கேயோ போட்டுட்டாரு. அதனால் இப்போ எனக்கு 1000 rupees ஃபைன் கட்டுற அளவுக்கு ஆகிடுச்சு. ஷாப்போட கீயை தொலைச்சிட்டதுனால நாங்கள் வெளியில் ஷட்டர் லாக் நாங்கள் அந்த அறம் வச்சு தான் அறுத்து கட் பண்ணி லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே உள்ள டோர் எங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியல. கிளாஸ் டோரில் உள்ள லாக்குன்றதுனால அந்த லாக்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லாக்கை ரெடி பண்ணுறதுக்கு 1000 rupees ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ என்ன ரேஞ்சுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 o'clock போல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. கீ ரெடி பண்ணுறவங்க அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அவங்க அதை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு தம்பிக்கு பொமோகிரானட் ஜூஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போலாம் ஒரு 11 o'clock ரேஞ்சில் அவன் சரியாக சாப்பிட்றது இல்லைன்றதுனால ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் அவன் விரும்பி குடிக்கிறான். அதனால் பொமோகிரானட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அதையும் பாருங்கள் எப்படின்னு. அவருக்கு பிடிச்ச திங்ஸாக இருந்தால் அவன் பாட்டுக்கு கடன்னு வாங்கி குடிச்சிடுவான். அவனுக்கு பிடிக்கலன்னா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டார். அவர் சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே அவன் கொடுக்க மாட்டான். நெக்ஸ்ட்டு என்னங்க, எனக்கு எதுனா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வத்த குழம்பு என்னோடய ஃபேவரட். ரொம்ப நாள் நான் வைக்கவே இல்லை. வத்த குழம்புக்கு சைடிஷ் எதுவும் ரெடி பண்ணல. பட் மாம்பழம் அப்புறம் அப்பளம் பொரித்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி லன்ச். எனக்கு ஈவினிங்காக சின்னவரோட பார்க்குக்கு கிளம்பிட்டோம். பார்க்குக்கு போயிட்டு அவரை கையிலே பிடிக்க முடியாது. வெளியிலேன்னு கிளம்பிட்டாலே அவரை கையில் பிடிக்க முடியாது. பார்க்கில் எல்லோரும் கிரிக்கெட்டு அது இதுன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. கிட்ஸெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப குஷியாகிட்டார். அவர் பாட்டுக்கு இதில் ஏறவும் அதில் ஏறவும் விளையாண்டுட்டு அவனை கையிலே பிடிக்க முடியல. சரி, வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருக்கமேன்னு சொல்லிட்டு பார்க்லேயே ஒரு 1 or 2 hour அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்காக எனக்கு பட்டாணி ஊற வச்சுருந்தேன். பட்டாணி சுண்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தம்பிக்கு தோசை பேட்டர்லேயே பணியாரம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவனும் விரும்பி சாப்பிட்டான். பணியாரம் தோசை பேட்டரில் சர்க்கரையை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் துரி ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் தான் ரெடி பண்ணி தம்பிக்கு கொடுத்துருந்தேன். அவனும் விரும்பி சாப்பிட்டான். பணியாரம் தான் எங்களுக்கு நைட்டு டின்னராகவும் இருந்துச்சு. அதுவே போதும். கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி vlog எப்படி இருந்துச்சு